வெல்கம் பேக். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணதுலேயே பெரிய அன்பாக்சிங் இது தான். கரெக்டு, இதோட பெரிய டிவி அன்பாக்சிங்லாம் நம்ம ஃபோனர்னால பண்ணியிருப்போம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. ரீசன் என்னென்னா, எப்பயுமே நான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சஸோ இல்லாட்டி வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸோ இல்லாட்டி பேசிக்காக ஏதாவது ஒரு சில பேண்ட்ஸோ அதை பற்றி பேசும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நமக்கு வந்து மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதுக்கு தான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் தான் வந்து இதுவும் வரப்போகுது. ஏன்னா இந்த ட்ரெட்மில்லாம் வாங்கும்போது பாதி நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அது ரிப்பேர் ஆகுது, அப்படியே இல்லைனாலும் அது வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் போகும்போது அதில் வந்து துணி காய போடுறாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் இது வந்து ப்ரைஸ் ஆஸ்பெக்ட்லையும் கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா 20,000 கூட நம்ம ட்ரெட்மில் வாங்கலாம். பட் அந்த 20,000 இந்த மாதிரியான ப்ரைஸில் வாங்குற ட்ரெட்மில் சில சமயங்களில் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. என்னோட ரிலேட்டிவ்ஸே ஒரு சிலர் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு சில மூவிங் பார்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒர்க் அவுட் ரிலேட்டடான எல்லா மிஷின்ஸும் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக பழுதடையுது. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ப்ளஸ் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் மேக்ஸ் இது நம்ம கௌதம் ப்ரோ தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் போட்டிருக்கிறது என்னன்னா 29,800 அப்படின்னு போட்டிருக்கு. பட் நம்ம வாங்கினது வந்து 9,000, அதாவது 8,999க்கு. அமேசானில் ஒரு 5 ரூபா போட்டிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ப்ராசஸிங் ஃபீனு. சரி, இதெல்லாம் தாண்டி என்னன்னு பார்த்தா இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கலே லீஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோக்கு வந்திருக்குன்னா 7,999க்கு வந்திருக்கு. பட் அது எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாமே சும்மா வெரிஃபை பண்ணோம். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 9,999 அப்படின்னு போட்டு 1000 ரூபாய் கார்டு ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட கார்டு இருந்தனால அவனை வச்சு வாங்க வச்சேன். ஆனால் பெரும்பாலும் இந்த ஆஃபர் டைமை தவிர நிறைய தடவை வந்து அடிக்கடி இது வந்து இந்த 8,999 ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. இப்போ கார்டு ஆஃபரோட சேர்த்து அந்த 8,999க்கு வாங்குற மாதிரி இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டீல் எப்பயுமே அப்படி தானே இருக்கும். இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட் வாக் பேட் 2 இது வந்து ஒரு வாக்கிங் ட்ரெட்மில்லு, பிளாக் கலரு, நெட் வெயிட் 16 kg போட்டிருக்காங்க, கிராஸ் வெயிட் 18 kg போட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது ஓவரால் வித் வந்து 13 cm அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஸோ பாசிட்டிவாக எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறேன். பெரும்பாலும் இதை நான் அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ரிமோட்டும் யூசர் மேனுவலும் இருக்குது. ரிமோட்டு, யூசர் மேனுவல். ஸோ பார்ப்போம். ஆயில் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லூப் அப்போ யூஸ் பண்ணணும் தான் போல இருக்குது. அதெல்லாம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். டிசைன்ட் அண்ட் இன்ஜினியர்ட் இன் USA அப்படின்னு போட்டிருக்குங்க. இது அசம்பிள் பண்ணுறது 750 ரூபா போட்டிருந்தாங்க. பார்ப்போம் ஏதாவது சேலஞ்சிங்காக இருக்கா. மேபி நேரில் வந்தாங்கன்னா டெமோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்தெந்த அந்த ஆயில் ஊற்றணும் அதெல்லாம். பட் அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இந்த இடத்துல ஒரு வீல் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலே எங்கேயாவது மூவ் பண்ணணுன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜிப்லாக் கவருக்குள்ளே வந்து ஒரு ரிமோட்டு, ஆலன் கீயும், அப்புறம் லூபு, அப்புறம் வாரண்டி கார்டு, ஃப்ரேமுக்கு 10 years வாரண்டியாக, மோட்டருக்கு 1 year வாரண்டியாக, பார்ட்ஸு வியர் ஐட்டம்ஸ்க்கெலாம் 1 year வாரண்டியாக. வாக் பேட் 2 இது மேனுவல். ஓகே, ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. ஓகே, பீப் சவுண்ட் வந்துருச்சு. தலைவன் ஆன் ஆகிட்டான். ஸோ ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஓகே, அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தேன் 48 dBயோ 45 dBக்கோ நாய்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக மோட்டார்னாலலாம் இல்லை. நாய்ஸ் எப்படி வர மாதிரி தெரியுதுன்னா, இந்த நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த பேடில் உள்ள நாய்ஸ் தான் தெரியுது. அதாவது என்ன சொல்கிறது, பெல்ட்டு அது தேயிற சவுண்டு தான் நமக்கு வந்து ஒரு நாய்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, மோட் இருக்குது. என்னென்ன மோட் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ ரிமோட்டில் இந்த மோட்ஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அழுத்துனா ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ், கேலரிஸ் பர்ன்ட், ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்றுங்க, ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி ட்ரெட்மில்லையோ எலிப்டிக்கல்லையோ எதில் பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக இதில்
இப்போ நம்ம பார்க்குற இந்த வாக் பேடில் காட்டக்கூடிய அந்த கேலரிஸ் பர்ன் வந்து கண்டிப்பாக எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எதுவுமே நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. அடுத்து என்னென்னா பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டனு, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண முடியும். இன்னொன்று ப்ரோக்ராம். இது எப்படின்னா P1 to P6 வரைக்கும் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுவும் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு 2 ப்ரோக்ராம் சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் 6 கிலோமீட்டர்ஸ் வச்சுட்டு வேகமாக நடக்கிறேன்னு வைங்க, அதுவே ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் 5 மாறும். அதுவே ஒரு டைம் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா 4 மாறும். 3, 2, 1 வரைக்கும் வரும். திரும்ப அதே மாதிரியான ஒரு டைம் இன்டர்வலில் 2, 3, 4. ஸோ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடு வந்து மாறும். அது வந்து ஒரு 18 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 24 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நடக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இதில் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரிமோட் ரொம்ப லைட் வெயிட் தான். இந்த இடத்துல ஒரு பேட்ரி செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். பட் சைடில் பிடிக்கிறதுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாதனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏதாவது படம்லாம் பார்த்துக்கிட்டு இல்லாட்டி யாருக்கூட கதைலாம் பேசிகிட்டு நடக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வச்சு நடக்கிறது நல்லது. பாடி வார்ம் ஆகிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அசால்ட்டாக சரியான ஸ்பீடு நம்ம ஸ்பீட் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் நடக்க முடியும். பட் நடக்கிற ஏரியா வந்து ரொம்ப நேரோ. ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தே ஆகணும். அப்போ தான் நம்மளால் பக்காவாக ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இந்த வாக் பேட் 2ஓட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில, ஒருவேளை மைக் வந்து அதை சப்ரஸ் பண்ணுதான்னு தெரில. ஸோ நார்மலாக நம்ம ஜிம்மில் யூஸ் பண்ணுற ட்ரெட்மில்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் 100% டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ லென்த்தியாகவும் ஃபீல் ஆகலை, அதேமாதிரி விட்த்தும் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதா இருந்தால் இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகலைன்னா முடியாது. அப்படி நான் கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸ் ஸ்பீட் ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். என்னால் வித்தியாசம் பார்க்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகும்போது என்ன ஃபீல் இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ இதுதான் மேக்ஸ் ஸ்பீடுங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீட்னாலும் நடங்க. பட் எனக்கு என்னமோ அந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படிங்கிறது 4.5 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு தோணுது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ரிமோட்டான கையில் இருந்தே ஆகணும், வர வழியே கிடையாது. ஸோ உங்கள் பாக்கெட்லேயே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஹோல்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஓகே. சப்போஸ் பாக்கெட்லாம் இல்லைங்க, நான் யூஸ் பண்ணுற ட்ராக்ஸில் அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஸோ அதுக்காக. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பில்டு மெட்டீரியல் பொறுங்க, ஸ்பீடு குறைச்சிக்கிறேன். இந்த இடத்துல மிதிச்சா பாருங்களேன், இது வந்து பிளாஸ்டிக். நம்ம ஓவர் டூ பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப வேகமாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் வந்து மிதிச்சோன்னா இது எந்தளவுக்கு அந்த அப்யூஸை தாங்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது என்னால் இந்த ஏரியாக்குள்ளே அலைண்டாக இருக்க முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, சைடு ஃப்ரேமில் காலை வைக்க வாய்ப்பு இருக்குது. சைடு ஃப்ரேமில் காலை வைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. பட் பார்ஷியலாக சைட் ஃப்ரேமில் இப்படி ஷூ இப்போ நான் வைக்கிற பாருங்க, இல்லாட்டி இங்கே வைக்கிற பாருங்க. இப்போ ஷூ அங்கே படுது இல்லையா, படும்போது என்ன ஆகுனா ஷூவோட பாட்டமில் இருக்கக்கூடிய கிரிப் வந்து அதில் தேஞ்சு அப்படியே கொட்டும், பொறுமையாக கொட்டும். என்னடா இது புதுசாக என்னமோ தூள்லாம் கொட்டியிருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அந்த மாதிரி கொட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அவங்க வந்து ஒரு சின்ன லிக்விட் கொடுத்துருக்காங்க இல்லையா, லூபு. அந்த லூபு வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெளிவாக ஒரு டேட்டா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டிங்கன்னா லூப் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் நான் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் லூப் அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஒரு 5 hours யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்த அந்த கூடையே வந்திருந்தது இல்லையா, அந்த லூப் வந்து கொஞ்சமாக அந்த மேட்டுக்கு கீழே 2 சைட்லேயுமே மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டு ஒரு 3 minutes இது அப்படியே மிஷின் சும்மா ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சேன் வைங்களேன். அதுக்கப்புறம் பட் நீங்கள் யாராவது இப்போ ஜிம்மில் ட்ரைனராக இருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ட்ரெட்மில் பற்றி நல்லா தெரியும்னா எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இல்லாட்டி வந்து எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு ஏதாவது டேட்டா தெரியும்னா சொல்லுங்க. எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல, அதனால தான். சரியா? இன்னொன்று வந்து இதில் இன்க்ளைன் பண்ண முடியுமா அப்படின்னா மேனுவலாக நம்மளே இன்க்ளைன் பண்ணலாம். கீழே வந்து 2 சின்னதாக ஒரு கிளிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில். ஸோ அதை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி விட்டோம்னா ட்ரெட்மில் அதை லிஃப்ட் பண்ணோம். ஒரு 2 inch அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்கும்னு வைங்களேன் ட்ரெட்மில்லு. ஸோ ஸ்லைட்டாக இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இன்க்ளைனும் வச்சுட்டு இதே 4 kilometers வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுது. கரெக்டாக இருக்கும் நம்ம நடக்கிறதுக்கு. ஸோ மற்றபடி வந்து இப்போ சப்போஸ் பவர் கட் ஆச்சுன்னா சூப்பரான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஜிம்லலாம் ட்ரெட்மில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா பவர் கட் ஆச்சுன்னா அப்ரப்டாக நின்றோம். பட் அதிலே ஃபுல்லாக சுற்றி பிடிச்சிக்கிறதுக்கு எதாவது இடம் இருக்கும்.
இதில் எதுவுமே இல்லை, அப்படியே முன்னாடி போகிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் தான், அதை நம்ம ரொம்ப அப்யூஸ் பண்ணால் உடஞ்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, வீட்டில் சப்போஸ் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னு வைங்களா, அந்த இதை யூஸ் பண்ணக்கூடிய சாக்கெட்டில் பவர் வரும் அப்படின்னா ஓகே, பவர் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டக்குன்னு நின்றோம், நீங்கள் எதர் ஃப்ரண்ட்டோ இல்லாட்டி பேக்லேயோ டப்புன்னு போயிடுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது படம் பார்க்கணும் இல்லாட்டி ஸ்லோவாக 2 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் வச்சிங்கன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே கூட நீங்கள் நடக்கலாம். ஸோ மற்றபடி அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 19K, பட் நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 899 இன்க்ளூசிவ் ஆஃப் கார்டு ஆஃபர் அண்ட் சம்டைம்ஸ் ரேராக 799 வந்திருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா, இப்போது கரண்ட்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்தில் மேபி கார்டு ஆஃபரோட சேர்த்து 9499 அவைலபிளாக இருக்கலாம். இவங்க வெப்சைட்டில் எதுக்கு 19,000 போட்டிருக்காங்கன்னு புரியல. அமேசான்லேயே பெட்டர் வாங்கிக்கலாம். இதில் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் இப்போ இங்கேயே இவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதுக்கு நேராக அந்த வாக் பேட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்களா, 2 இன்ச் இன்க்ளினேஷன் பற்றி காமிச்சிருக்காங்களா. மோட்டார் நிஜமாவே நாய்ஸியாக இல்லைங்க, ரொம்ப மினிமல் நாய்ஸ், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ரூம்லேயே வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஓகே, அந்த உரத்தில் ஏதோ ஓடுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த 5 லேயர் குஷனு, 110 kg, ஸோ உள்ள சிலிக்கா, அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள், ஸோ அதெல்லாமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் ஈஸி, உண்மை தாங்க. இதை வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நட்ட நடுவில் பிடிச்சி தூக்குனேன்னா கையோட தூக்கிட்டே போயிடலாம் எங்கனாலும். ஸோ அதுவும் ஃபேக்ட் தான். ஆனால் கீழே 2 வீல்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் யாராவது இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தேவை அப்படின்னா டப்புன்னு அவங்களோட வீட்டில் இருக்க சோஃபா கீழேயோ இல்லாட்டி எங்கேயோ ஓரமாக தள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக அந்த வீல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ரிமோட்டு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 38 சென்டிமீட்டர் அண்ட் 90 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து, 38 சென்டிமீட்டர் விட்த்து, அதை பற்றியும் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பேஜ் போனால் அதே தான். எனக்கு ஒரு 2 months மட்டும் டைம் தாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போது சமீபத்திலேயே இது வரைக்கும் ஒரு 7 மணி நேரமாவது யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கன்டினியூஸாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அந்த மாதிரி மினிமம் யூஸ் பண்ணால் வியர் அண்ட் டயர் எப்படி இருக்குது, இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை, நான் ஆப் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஜான் மந்த்து டெலிவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது மெயினாக நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் ஒரு சில கஷ்டங்கள்னால, எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போது பொல்யூஷன் முன்னையோட கொஞ்சம் மோசமாக இருக்குது, டிராஃபிக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது வாக்கிங் போகிறது கூட அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ரெண்டாவது, நவம்பர் டிசம்பர் சென்னையில் ரெயின் தான். ஸோ இதெல்லாம் காரணமாக சொல்லி வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதாவது வீட்டுக்குள்ளேயே அதை காரணமாக சொல்லி இருந்துகிட்டே ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்காக, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படக்கூடாதுன்னு பார்க்குறேங்க. ஸோ அதனால் வெளியில் போக முடியல, பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சில பேசிக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வெயிட் கொஞ்சம் அப்நார்மலாக கெயின் பண்ணிட்டோம், ப்ளஸ் நமக்கு ஏஜும் ஆகுது அப்படின்னும் போது இன்ஜுரிஸ் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இல்லாட்டி நான் இங்கேயே நான் ஸ்கிப்பிங்கு ஜம்பிங் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பண்ண முடியும் தான். கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுனாலும் இல்லாட்டி ஓவர் ஆச்சுனாலும் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் எப்பயுமே வாக்கிங் தான். ஸோ அதுலேருந்தே திரும்ப எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு தான். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் இது வந்து கை கொடுக்குதுன்னு, ரைட்டா? ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.